ஏய் என்ன இப்படி முறுக்குறீங்க? முறுக்குனா எங்க ஊர்ல இப்படிதான் முறுக்குவோம். உங்க ஊர்ல என்ன விசேஷம்? எங்க ஊர்லனா சங்கீதம் தான் விசேஷம். அப்போ பாடலாமா? அப்புறமா பாடலாமே. ஏண்டா மாணிக்கம், காவிரி நல்லூரையே சுத்தி சுத்தி வர மாதிரி தெரியுது. நான் ஊரை சுத்தலப்பா, நம்ம மாமன் பொண்ணாங்க இருக்குது, அதான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன். சரி, நீ போய் காஃபி கொண்டு வா. டேய், வெறும் ஊரை மட்டும் சுத்தினா போதாது, நீ பாட்டெல்லாம் பாடணும். என்ன பாட்டு? ஒரு பாட்டு சொல்றேன் கேளு. அந்த மச்சான் இந்த மச்சான் கல்யாண வேளையில நலியாம கைய வச்சான். இத போய் பாடி பாரு, அப்புறம் தெரியும். பயங்கரமான ஆல்ரெடி. மாணிக்கம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முறுக்கு சாப்பிட்டு இருக்க. பாட்டி, உன் பேரன் பயங்கரமா தேடிட்டான். ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓகே. கடவுளே, கல்யாண வேலையில கல்யாம கைய வச்ச கைய வச்ச. மாப்பிள, பைத்தியம் பாத்தியா? தனக்கு தானே பேசிட்டு போகுது. ஆமா, நெளியாம கைய வச்சா. ஓகே. பொண்ணே பொண்ணே பொண்ணே, உனக்கு நாட்டுப்புற பாட்டுலாம் தெரியுமா? சொல்ற கேளு. அந்த மச்சான் இந்த மச்சான் கல்யாண வேலையில நெளியாம கைய வச்சான். எப்படி? ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஏன்பா, நீங்க எல்லாம் படிக்க வந்த பசங்களா தெரியல, கல்லால அடிக்க வந்த பசங்களா தெரியுது. இது பட்டா என்ன வருது? பசங்களை கல்லால அடிக்குத. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீங்க தானே போன் பண்ணது? நான் தான். இவனுக்கு பைத்தியம் உச்சி போச்சு. பள்ளிக்கூடத்து பசங்க மேல கல்ல வீசுறான். அது படாத இடத்துல பட்டுச்சுன்னா பெத்தவங்களுக்கு யார் பதில் சொல்றது? கூட்டு போங்க. பாத்தியார் சொல்றது உண்மை, பைத்தியம் முத்தி போச்சுங்க. ஆமா, அவனை புடிச்சுக்கிட்டு போங்க. அண்ணா ராஜாண்ண, மாணிக்கான பைத்தியம் சொல்லி போலீஸ் பிடிச்சு போக வந்திருக்காங்க. வாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி, அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டியதான். இவனை என்ன பண்ண போறீங்க? நாங்க கேஸ் பதிவு பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்திடுவோம். அவங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அனுப்பிச்சிருவாங்க. மாணிக்கத்துக்கு சின்ன வயசு கோளாறு. நம்ம கணக்கு புள்ளமாக பொண்ணியை கட்டி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். என்னங்க பெரியவங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? எங்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒரே பொண்ணு. அத போய் இந்த பைத்தியத்துக்கு கட்டி வைக்க சொல்றீங்களே. 1
ஏதோ அப்பப்ப இவருக்கு தான் புத்தி சரியில்லாம போகுதுன்னா எங்களுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கும் சுத்தமா புத்தி சரியில்லைன்னா ஊர் ஜனங்க ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா? அப்படி சொல்லுங்க ஐத்த, 1000த்துல ஒரு வார்த்தை. இதுக்கு மேல அவனை ஊருக்குள்ள விட்டு வச்சிருந்தா எங்க கைய கால எடுத்துருவான். தேவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவனை ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கிறோம். நான் தான் தெரிஞ்ச இந்த குதிரை முஞ்சியை கட்டிக்கிட்டேன். அது ஏன் தலையெடுத்து. என் மகளும் பைத்தியம்னு தெரிஞ்ச அப்புறம் ஒருத்தனுக்கு கழுத்து நிட்டுமா? நாங்க தூங்குறப்ப இந்த பைத்தியம் எங்க தலையில கலை தூக்கி போட்டா எங்க கதி? டே மாணிக்கம், என்னடா ஆச்சு? எல்லாரும் இவனை பைத்தியக்காரன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கும் கொஞ்ச நாளா சந்தேகம். அதனால நானே இவனை மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்றேன். எப்படியோ இந்த பைத்தியம் ஊர் விட்டு போனா சரி. நீங்களே பொறுப்பா இவனை மென்டல் கிளினிக்ல சேர்த்துருங்க. வாய்மொழியா புகார் சொன்னதை தவிர எவிடன்ஸோட யாருமே ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் தரல. அது என்னமோங்க, இந்த பைத்தியம் ஊரை விட்டு போனால் தரதான். டேய், நீ கவலையப்படாதடா. உன்னை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட மெட்ராஸ்க்கு அனுப்பி வைத்தியம் பார்க்க எல்லா ஏற்பாடையும் நானே பண்றேன். இல்லடா. டேய், மாணிக்கத்தை கொண்டு போய் பத்திரமா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. கூட சில பேர் போங்க. சரிடா. நானும் தேவேந்திரனும் மதுரைப்பட்டி போறோம். பத்திரண்டா. டேய், என்னடா இது? உன்னை பார்த்து எல்லாரும் பைத்தியம் சொல்லிட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல இருந்தீங்க, உங்களையும் சேர்த்து பைத்தியம் சொல்லுவாங்க. டேய், மத்தவங்க பைத்தியம் சொல்றத பத்தி கவலை இல்ல. ஆனா அவன் பொண்ணி கூட ஒரு கிராமத்து பொண்ணால என்ன பண்ண முடியும்? எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடலாம், அவ்வளவுதான். இப்ப ட்ரெயினை பிடிக்கணும்னா லேட் ஆயிரும். முதல்ல ஒரு மாட்டு வண்டி பிடிங்க. சரிடா. பாட்டி, பாட்டி. பாட்டியும் வசந்தியும் பக்கத்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? நான் மாத்திரை சாப்பிடுற நேரமாச்சே. பாட்டியோ மாணிக்கமோ இருந்தா மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க. அவங்க ஒரு பெட்டியில இருந்து தான் எடுத்து தருவாங்க. சரி, அந்த பெட்டி எடுத்துட்டு வாப்போ. சரிங்க. ராஜா, எப்படா வந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பாட்டி, நான் பைத்தியமா இருங்கன்னு டாக்டர் எழுதிருக்காரு. டேய், மாணிக்கங்கடா. அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்லி இப்பதான் ஃப்ரெண்ட்ஸும் கூட மெட்ராஸ் அனுப்பி வச்சேன். டேய், அவனுக்கு பைத்தியம் இல்லடா. உன்னை காப்பாத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த பட்டத்தை அவன் ஏத்துக்கிட்டான்டா. தொட்டதென்ன என் பக்கம் வந்த உறவை பொய் கனவாய் விட்டதென்ன பழைய நினைவு வந்து என்னை பாட வைக்கும் சிந்து பொன்னி நான் போகிறேன் உன்னை எண்ணி நான் வாழ்கிறேன் ஓ அந்தி நேர காத்தே நீ அல்லிப்பூவ தொட்டதென்ன என் பக்கம் வந்த உறவை பொய் கனவாய் விட்டதென்ன
கங்கை நதி அலைகள் வந்து கால் தொட்டால் குற்றமா? மறக்கப்பட்ட மனிதனாக நான் மாறப் போகிறேன். மனிதன் என்ற பெயரை மட்டும் நான் சுமக்கப் போகிறேன். தேடினேன் தேடினேன் தேவி உன் வாசலை, பாடினேன் நாடினேன் பாவை உன் காதலை. பொன்னி நான் போகிறேன், உன்னை எண்ணி நான் வாழ்கிறேன். ஓ அந்தி நேர காத்தே நீ அல்லிப்பூவ தொட்டதென்ன? என் பக்கம் வந்த உறவை பொய் கனவாய் விட்டதென்ன? எடுத்திடத்தான்